உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முடிஞ்சா கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. வேண்டாம், அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. வச்சுட்டு வாங்க. நீ என்ன கடவுளுக்கு ஏஜென்ட்டா இல்ல அத்தைக்கு பினாமியா? இந்த திருத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுமா? ஏய், என்ன பாசமா? பாவத்துல பங்குடி. இங்க பாருங்க, கிண்டல் பண்ணது போதும். அத்தை ரொம்ப நேரமா உங்களை கூப்பிடுறாங்க. அவங்க பாவம் முடியாதவங்க. வெயிட் பண்ண வைக்காதீங்க, வாங்க. சரி, நீ என் கால்ல விழுந்து கெஞ்சிரியா? வரலாமான்னு பாக்குறேன். கால்ல விழுந்து கெஞ்சினா மட்டும் போயிடுவியா? முதல்ல விழட்டும், கெஞ்சட்டும். இது பாருங்க, இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் வந்தா வாங்க, வரலனா போங்க. தல்ல. ஏய், கொழுக்கட்டை. ஏய், உன்கிட்ட தாக்கு பிடிக்க முடியாம ஓடி போயிட்டா. இதே மாதிரி அவளை வீட்டை விட்டு ஓட வெப்ப. காவேரி. சரி, அம்மா திரும்பவும் கூப்பிடுறாங்க. விளக்கேத்துறதுக்காக தான் இருக்கும். வழக்கமா நீ தானே விளக்கேத்துவ, அதான் கூப்பிடுறாங்க. ஆமா, விளக்க நான் தான் ஏத்துவேன். வா வா, சாப்பிட்டே போலாம். அம்மா இந்தாங்க. சரிம்மா, இலையில வச்சிரு. வை. அம்மா எல்லாம் ரெடியா தான் இருக்கு. போதும். அப்புறம் இதை எடுத்து வச்சுட்டா சலாச்சி, போதும். வாங்க. சாமி கும்பிடலாமா? விளக்கேத்துனதும் சாமி கும்பிட்டுலாங்க. இந்த குடும்பத்தோட மருமக தானே விளக்கேத்தனா? சீக்கிரம் ஏத்த சொல்லு. நான் தான் இந்த குடும்பத்தோட மருமக. நான் தான் விளக்கேத்துவேன். ஜனனி, இந்த வீட்டுக்கு நீதான் மருமக. நான் சொல்றேன், இந்த நீ விளக்கேத்து. அம்மா, இது வந்து நான் சொல்றேன், நீதான் விளக்கேத்தணும். இந்தா. ஏய் வந்தேரி, தள்ளிப்போ. எங்க இருந்தோ வந்தவ நீ விளக்கேத்துவியா? இந்த வீட்ல நான் தான் விளக்கேத்துவேன். நான் சொல்றேன் ரம்யா, யார் எதை செய்யணும்னு ஒரு முறை இருக்கு. ஜனனி தான் விளக்கேத்துவா. மாமா பாருங்க மாமா, வழக்கமா நான் தானே விளக்கேத்துவேன். சலாச்சி, ஓ இஷ்டம். அவளுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, செய்யற வேலையில மதிப்பும் கிடையாது. நீ ஏத்து ஜனனி. சரி, சாமி கும்பிடுவோம். எங்க இன்னும் சிவா வரலையேங்க? சிவா வந்துரு. நான் வந்துட்டேம்மா. சாமி கும்பிடுவோம்பா. ஓகேவா சிவா? காவேரி, எல்லாருக்கும் கொழுக்கட்டை எடுத்து கொடு. சரிப்பா. ஒரு நிமிஷம். அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா அது, சாமி கும்பிடும்போது குறுக்கால வந்துகிட்டு? சரி, சீக்கிரம் சொல்லு. ஜனனி என்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிட்டா. அவளை நான் நம்பினேன், ஆனா ஒரு முக்கியமான உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. டேய், என்னன்னு தான் சொல்லேன்டா. சொல்றேம்மா, எல்லார் முன்னாடியும் வச்சு அதை நான் சொல்லியே ஆகணும். அதுவும் சாமி முன்னாடியே சொல்றேன். டேய், அப்படி என்ன உண்மையை தான் மறைச்சா? இத பாரு, சாமி எல்லாம் சாட்சி கூப்பிட்டா விளையாட்டெல்லாம் பேசக்கூடாது, அப்புறம் வினையாயிடும். மாமா, இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? சீக்கிரமா சொல்லுங்க. அண்ணே,
சீக்கிரம் சொல்லுண்ணே, டென்ஷன் ஆகாத. மலேசியால வச்சு ஜனனி ஆசையா என்கிட்ட கொலுசு வாங்கி தர சொல்லி கேட்டா. கொலுசா? நான் வாங்கி கொடுத்தேனா இல்லையா தெரியலையே. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். ஒரு கொலுசு கூட நான் வாங்கி கொடுக்கலையா? நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஜனனி காலில் நான் கொலுசு போட்டு விடுறேன். மலேசியால வச்சு ஜனனி என்கிட்ட கொலுசு வாங்கி தர சொல்லி கேட்டிருக்கா. ஆனா நான் வாங்கி கொடுக்கல. ஜனனியும் அதுக்கப்புறம் என்கிட்ட கொலுசு வாங்கி தர சொல்லி கேட்கவே இல்லை. இப்பதான் அந்த உண்மையை எனக்கு தெரிஞ்சது. என்னடா சொல்ற? இப்பதான் உனக்கு உண்மை தெரிஞ்சதா? ஆமாப்பா, இப்ப அந்த டைரியை பார்த்து தான் நானே இதை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா சொல்ற? டைரியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா? டேய் இவ்வளவுதானடா? சரி சரி தெரிஞ்சுக்கிட்டல, பேசாம கொலுச நீயே போட்டு விட்டுரு. மாமா ஏதோ சொல்ல வந்து சரியாவே சொல்லலையே. ஆமா, அவன் ஏதோ சொல்ல வந்தான்ல. எங்க அதான் வாங்கிட்டு வந்துட்டால, போட்டு விடுறா சீக்கிரம். பாரு, குரு பூஜை அன்னைக்கு நீ கொலுசு போட்டு விடணும்னு இருக்கு. இது எவ்வளவு நல்ல விஷயம். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. அம்மாடி வா வா, போட்டு விடுறா. வா 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 ஜனனி, போட்டு விடுறா. இல்ல வேண்டாம், பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். சிவா கொடுங்க. போட்டு விடட்டும், நீ சும்மா இரு. நல்லா இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.